ஆத்மவணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. கொங்கனார் சித்தரை பற்றி சொல்லுங்க சாமி. கொங்கனார் சித்தர் பற்றியா? சரி சொல்கிறேம்மா. கொங்கனார் சித்தர் வந்து ஒரு உலோகத்தில் வந்து போர், அதாவது போருக்கு பொருள் செஞ்சு, போருக்கு கருவி செஞ்சு கொடுக்குறதும் சிலை செஞ்சு கொடுக்குறதும் அவங்க குடும்பத்தில் ஒரு வழக்கம். அவங்க அதுலேயே வருமான செல்வந்தராக வசதியாகிறாரு. அப்போ இருந்தால் வசதி பருவம் இருந்தாலும் அவருக்கு மனசு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டே இருந்துச்சு ரொம்ப காலமாகவே. மனசு சரியில்லை அவருக்கு. இன்னாது அப்படிங்கிற மாதிரி சரிட்டு வந்து கோயிலுக்கு போட்டு பௌர்ணமி அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போனோடனே ஒரு அசரி சொல்லுது, உருவம் இல்லாத ஒரு ஒளி வந்து காதில் வந்து சொல்லுது, நீ வந்து தண்ணியில் போய் காட்டில் போயிட்டு யோகம் பண்ண, யோக நிலை பண்ண, அப்போ உனக்கு உன் மனதில் குழப்பம் தீர்ந்துடும்னு. உடனே இவர் போய் யோகம் பண்ணுறாரு. 12 வருஷமாக உட்காந்து காட்டில் யோகம் பண்ணுறாரு. 12 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் ஐம்புலன் கண் காது மூக்கு எல்லாமே மூடி இருந்து டக்குன்னு திறந்துருச்சு. அவர் சுற்றி வெளிச்சம் வந்து போச்சு. அவர் வந்து கடவுள் காட்சி தெய்வம் ஆகிட்டாரு. அப்புறம் செய்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வயிற்றுல கிளிறு பசி. சரி போயிட்டு என்ன செய்வார், உடம்புலாம் குளிச்சுட்டு வந்து எங்கள் யாசனை சாப்பிட சொல்லிட்டு ஒரு காட்டு விட்டு வெளியே வராரு. மேலேருந்து ஒரு கொக்கு வந்து ஒரு எச்சி விட்டு போச்சு. ஆனால் பார்த்தா கொக்கு அவர் கோவப்பட்டு ஆத்திர போட்டு, நானே 12 வருஷத்துக்கு இப்போ பசிக்கு சாப்பிட வரேன், என்ன இது பண்ணி சொல்லிட்டு அவருக்கு ஆத்திரம் வந்து சமைச்சிடுறாரு. அந்த கொக்கு வந்து எரிஞ்சு சாம்பலாக போகணும், எரிஞ்சு சாம்பலாகிடுது. அப்புறம் சரிட்டு திருப்பி அவர் என்ன செய்யறாரு, பசி எடுத்து ஊரோட வராரு. ஊரில் வந்து ஒரு பெண்மணிக்கிட்ட, அம்மா பசிக்கு சாப்பிட கொடுமானே, அந்த வந்து 16 சாமியை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனது வரவே இல்லை, ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாரு. என்னடா காரணம் சொல்ல ரொம்ப சத்தம் கூட கத்துறாரு, என்னம்மா எவ்வளோ நேரமாக பசிக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் கவனிக்கவே இல்லைன்னு. திரும்பி பெண்மணி வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து சாப்பிடு சாமின்னு சொல்லுது. அப்பயே ரொம்ப கோபம் சலிக்கலான்னு ஒரு கோபம் மாத்திரமாகிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னை வந்து கொக்குன்னு நினைச்சையா கொங்கனாவா, கொக்கை நீ சாம்பலாயிட்ட, அதுமாரி என்னை எரிக்கலான்னு பார்க்குறியா நீ சொல்லிட்டு சொல்லவே அவருக்கு வந்து திருக்குன்னு. ஆனால் நம்ம வந்து சாம்பலே ஒரு தெய்வம், நம்ம மனசில் இருந்து எப்படி அவங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நாங்கள் வந்து சிரிச்சுட்டே அவங்க, நாங்கள் வந்து நீங்கள் வந்து தெய்வத்திலே இறங்கிட்டுருக்கீங்க, நாங்கள் வந்து ஞானத்திலே வந்து உங்களை கண்டு அறிஞ்சிட்டேன். நாங்கள் குடும்ப பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்தில் பிள்ளைங்களை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், எவ்வளோ கஷ்டங்களை சகிப்புத்தன்மை சலிச்சுட்டு இருக்கிறோம், அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு சாதனை தான். இருந்தாலும் ஞானத்தினால நீங்கள் யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்னே இவர் என்ன செய்கிறாரு, நான் இவன் சொல்லிட்டு அந்த பெண்மட்ட மன்னிப்பு கேட்டு அவர் என்ன செய்கிறாரு, நான் வந்து போகசத்தர் திருமூலர் அதை அகத்தியரை சந்திக்க போகணுமான்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுமா, நான் தப்புன்னு சொல்லி உணர்ந்துட்டு அவர் அந்த கர்வத்தை இது பண்ணிவிட்டு அவர் போகிறார். இது பார்க்கறதுலாவே ஆக்சஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கேள்வி பண்ணுங்கள்.